லூக்கா எழுதியபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். மூப்பர் சங்கத்தின் முன் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்து முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து, அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகளை கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவன் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பராயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகின்ற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் இவனிடம் நான் காணவில்லை. இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்களது குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்பொழுது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவருமாக குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்.
அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசரானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானா? உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கேற்ப தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவரிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தாளிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இன்று பாடுகளின் வாரத்தை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே பாடுகளின் வாரத்தின் முதல் நாளில் இது பாடுகளின் ஞாயிறாக அறிவிக்கப்படுகிறது. அடுத்த ஞாயிறு உயிர்ப்பின் ஞாயிறு. ஆனால் இந்த ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு. உயிர்ப்பு நிச்சயம் அழகுதான், அது அதிசயம்தான், அது மேலானது தான், அதுதான் நமக்கு நிச்சயம் வேண்டும் என்று நாம் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். ஆனால் உயிர்ப்புக்கு முன்னால் பாடுகள் வேண்டும், பாடுகள் அவசியம். பாடுகளின்றி உயிர்ப்பு இல்லை, பாடுகளின்றி மீட்பு இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்வதன் பொருட்டு இதோ அந்த உயிர்ப்பின் ஞாயிறுக்கு முந்தைய நாளே ஞாயிற்றுக்கிழமையை நாம் தாய் திருச்சபையானது பாடுகளின் ஞாயிறு என்று நமக்கு தருகின்றது. எனவே தான் இந்த நீண்ட வாசகத்தை நாம் ஆண்டவருடைய பாடுகளின் வாசகமாக நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் அருமையாக பவனி வந்தோம். இயேசு இந்த பாடுகளை சந்திப்பதற்காக அவர் ஒரு வெற்றி வீரராக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதி எடுத்துக்கொண்டு அவர் கழுதையின் மீது ஏறி அவர் மக்களோடு எருசலேமுக்கு நுழைகின்றார். எருசலேமுக்கு சென்றார். அங்கே அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எருசலேமுக்கு சென்றால் நிச்சயமாக நாம் நம்முடைய உயிரை, வாழ்வை தந்தையின் திருவுளப்படி ஒப்புக்கொடுக்க நிச்சயமாக வேண்டும். நம்மை பிடித்து கொள்வார்கள், நம்மை கொலை செய்வார்கள் என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். எனினும் அந்நேரம் வரை நழுவி சென்றவர், அந்நேரம் வரை அவர்கள் கையில் அகாப்படாதவர், தந்தையினுடைய பாதுகாப்பில் இருந்தவர், இதோ நேரம் வருகிறது என்று சொன்னவுடனே தைரியத்தோடு என்ன செய்கின்றார்? எருசலேமுக்குள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு நுழைகின்றார். அன்பு பிள்ளைகளே, துன்பங்களை எதிர்கொள்வது என்பது பயம்தான். ஆனால் ஆண்டவருக்காக இதுதான் இறை சித்தம் என்று நாம் எப்பொழுது உணர்கிறோமோ, துன்பத்தை எதிர்த்து செல்வதற்கு
நாம் மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும். இதுதான் என் பாதை என்று சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன். இதோ குருத்தோலைகளை ஏந்தி துன்பங்களை எதிர்கொண்டு செல்ல நம்முடைய ராஜாவை போல அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக ஏதாவது படிக்கட்டுகளாக துன்பங்கள் வந்தால் எதிர்கொண்டு சொல்ல பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. நாம் இந்த குருத்தோலைகளை பிடித்து எப்படி மகிழ்ச்சியோடு வருகிறோமோ அதே போல வாழ்க்கையில் உயர்வதற்காக, எத்தகைய துன்பத்தையும் படுவதற்காக, அந்த உயிர்ப்பை போல ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எத்தனை துன்பங்கள் எல்லாம் நான் படுவேன் என்று சொல்லி என் வாழ்வு முன்னேற்றத்திற்காக நான் எதிர்கொண்டு நிற்பேன் என்று சொல்லி தைரியத்தோடு எதிர்கொண்டு செல்ல நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கற்றுத்தருகிற முதல் பாடம். சக்கரியா புத்தகம் 9:9 பார்ப்போம். ஆண்டவர் இயேசு ஏன் கழுதையில் ஏறி சென்றார்? ஆண்டவர் இயேசு ஏன் கழுதையில் அந்த குட்டியிலே அவர் ஏறி சென்றார் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே சக்கரியா புத்தகம் 9:9 அது அருமையாக வருகிறது. மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் ஏறி வருகிறார் என்று அருமையாக சொல்லப்படுகிறது. எனவே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளை நிறைவேற்றும் பொருட்டு இங்கே கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார். எனவே தந்தையின் திருவுளத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதன் அடையாளமாக இங்கே அவர் கழுதை குட்டியின் மீது ஏறி வருகின்றார். என் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், உண்மையிலேயே இரண்டாவது இந்த கழுதையின் மீது ஏறி வருவது என்பது என்ன காட்டுகிறது? குதிரையின் மீது ஏறி வரலாம் அரசர். இந்த உலக அரசர்கள் எப்படி வருவார்கள்? குதிரையின் மீது தான் ஏறி வருவார்கள். ஆனால் நம்முடைய அரசர் எதன் மீது ஏறி வருகிறார்? கழுதையின் மீது யாரை வைப்பார்கள்? அவமானப்படுத்தப்பட்ட மனிதனை என்ன செய்வார்? கழுதையின் மேல் ஏறி சுற்றி வருவார். கழுதை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. குதிரை ஒரு 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 ராஜா போன்ற ஒரு தோரணையில் ஒரு வெற்றியின் அடையாளமாக இருந்தது. ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வெற்றி வித்தியாசமானது. ஏனென்றால் இந்த உலக அரசுகளை வெல்வதற்காக செல்லவில்லை. இந்த உலக அரசரை, அந்த ரோமை படையை வெல்வதற்காக சென்றார் என்றால் குதிரையில் சென்றிருப்பார். ஆனால் அவருடைய போர் என்பது வேறு. அவர் யாரை வெல்வதற்காக செல்கிறார்? யாரை வெல்வதற்காக? சாத்தானை வெல்வதற்காக. இந்த உலக அரசர்களில் சாத்தானை வெல்வதற்காக, ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக செல்கிறார். எனவே தான் அந்த மாற்றத்தை அவர் காட்டுகின்றார். குதிரையில் அல்ல, கழுதையில் பயணிக்கிறேன். எனவே என்னுடைய போர் என்பது வித்தியாசமானது. அது ஆன்மாக்களுக்கான போர், இந்த உலக போர் போன்றது அல்ல. மாறாக இது விண்ணகத்திற்கான போர் என்பதை அவர் என்ன செய்கிறார்? எடுத்து காட்டுகின்றார். மூன்றாவதாக என் அன்பு பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது இந்த கழுதை என்பது ஒரு அவமானத்தின் அடையாளம். வியானியை குறித்து பார்த்தோம். வியானினா யாரு? குருக்களின் பாதுகாவலர். அந்த வியானியை பார்த்து குருமடத்தில் அவர் படித்து கொண்டிருந்த போது மற்றவர்கள் எல்லாரும் எப்படி சொன்னார்கள்? கழுதை என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கழுதை என்று சொன்னார்கள். ஆனால் நீதிமொழிகள் புத்தகத்திலே, நீதிமொழிகள் அதாவது நீதி தலைவர்கள் புத்தகத்திலே வருவது போல அங்கே அவர் எடுத்துக்காட்டி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சிம்சன் கழுதையின் தாடை கொண்டு 1000 பேரை கொன்றானே. இதோ இது முழு கழுதை. கழுதையின் தாடை என்பது ஒரு பகுதி தான். அந்த கழுதையின் தாடை கொண்டே 1000 பேரை சிம்சன் கொண்டான் என்றால் இது முழு கழுதை. இந்த முழு கழுதையை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏராளமான ஆன்மாக்களை மீட்டெடுப்பார் என்று அவர் பதில் சொல்லுகின்றார். பாருங்கள், எனவே கழுதை என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்ய தன்னை வெட்கப்படவில்லை, தனக்குள் வந்த வெட்கத்தை அனுமதிக்கவில்லை. மாறாக இந்த கழுதையை அவர் பயன்படுத்துகின்றார் என்று. அன்பு பிள்ளைகளை, நாமெல்லாம் ஒரு விதத்தில் கழுதைகள் தான். அப்படித்தானே? எல்லாம் நமக்கு தெரியாது. நாமெல்லாம் சில நேரங்களில் கழுதைகள் போல்தான் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. நமக்குள் குறைகள் இருக்கிறது. நமக்குள் குறைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த கழுதையை யாரிடம் பயன்படுத்த கொடுக்க வேண்டும்? யாரிடம்? இயேசு இந்த கழுதையின் மீது அமர்கின்ற பொழுது இயேசுவுக்காக விரிக்கப்பட்ட எல்லா போர்வைகளும் யாருக்கு கிடைத்தது? இந்த கழுதை எதன் மேலாம் போனது? போர்வை மீது போனது. கழுதைக்காக விரிச்சாங்களா? இயேசுவுக்காக விரிச்சாங்களா? ஆனால் எது அந்த போர்வையின் மீது நடந்தது? கழுதை தான் நடந்து சென்றது. எனவே அன்பு பிள்ளைகளே,
இயேசுவை உங்கள் இதயத்திலே என்ன செய்யுங்கள், சுமந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் கழுதையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக கிடைக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதமும் அந்த பேரும் மகிமையும் யார் கிடைக்கும்? கழுதையாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். கழுதையை போல ஆண்டவரை சுமக்கின்ற பொழுது. எனவே நீங்கள் தாழ்ச்சியாக உங்களை ஒப்பு கொடுத்து கடவுளை சுமந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு கழுதை அங்கே கட்டப்பட்டு இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே? ஆமாம். அருமையானவர்களே, பிள்ளைகளே, இதே போல் நாம் கழுதை ஆகிய நாம் பல நிலைகளில் கட்டப்பட்டு இருக்கிறோம். எந்த நிலைகளில்? சாபத்திற்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறோம், பாவத்திற்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறோம், சோம்பேறித்தனத்திற்குள் கட்டப்பட்டு இருக்கிறோம். உண்மையிலே மனித ரீதியிலே பல விதமான பலவீனங்களுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறோம். சுயநல எண்ணத்தால் கட்டப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய சுயநலத்தை விடத்து கடந்து போக முடியாது. நம்ம சுயநலம் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு தடுக்கும். எனவே அருமையானவர்களை பாருங்கள், சாபத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கோம். சாபம் நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது இருந்தால் ஆண்டவர் அவிழ்க்கிறார். பாவத்திற்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நம்ம நிறைய பாவங்கள் இருக்கும். பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பாடுகளின் வாரத்திலே நம்மை அவிழ்க்கின்றார். ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று ஆண்டவரோடு இருங்கள். மூன்றாவதாக, பலவீனங்களுக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். பலவீனம், நிறைய பலவீனம் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். பலம், அது கடந்து பலவீனம். என் அன்பு பிள்ளைகளே, அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் கட்டவிழ்த்து உங்களுக்கு பலத்தை தருகிறார். நீ என் பிள்ளை, தைரியமாச்சே என்று சொல்லுகின்றார். எனவே இந்த வாரத்தில் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சாவை எதிர்த்து நின்றாலும் தைரியமாக இருப்பேன் என்ற தைரியத்தை கடவுள் கற்றுத் தருகின்றார். நான்காவதான் ஒன்று, சோம்பேறித்தனம். அருமையானவர்களே, சோம்பேறித்தனம் என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியலை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படி சோம்பேறியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், சோம்பேறியாக இருக்காத, கட்டப்பட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அந்த சோம்பேறித்தனத்திற்குள்ளிருந்து நம்மை கட்டவிழ்த்து வருகின்றார். ஐந்தாவதாக என்ன? சுயநலம் பல நன்மையான காரியங்களை செய்வதற்கு விடாமல் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. சுயநலம் அது நம்மை கொன்று விடுகிறது. அந்த சுயநலத்திலிருந்து நீங்கள் கடந்து வருகின்ற பொழுது அது இந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து அவிழ்க்கப்பட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற பொழுது பல அதிசயமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு புனிதர்களும் இந்த சுயநலத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வருகின்ற பொழுதுதான் பல அதிசயங்களை அவர்கள் செய்தார்கள். அன்பு பிள்ளைகளே, நாம் தவிர்க்கப்பட வேண்டும். கழுதையாக இருக்கின்ற நம்மை கடவுள் உயர்த்துவார். ஆமேன்.